மார்கழி மாசத்துல வேண்டியதை வேண்டியபடி கொடுக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன்னை ஆட்கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை உலக மக்களுக்கு ஏற்படுத்திய தினம்தான் கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்றது. ஆண்டாள் அருளி செய்த 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவையில் மார்கழி மாசம் 27வது நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற பாடலை பாடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார அடிசல் நிவேதனம் செஞ்சு அன்னதானம் செய்யறது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் தனது 27வது பாசுரத்துல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டியாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு கண்ணன் நினைச்சு பாடியிருக்கா. கூடாரவள்ளி நாள்ல நெய் வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிற அக்கார அடிசல் செய்து வழிபடுறது மிகச்சிறந்த பலனை தரும். பாவை நோன்பிருந்த ஆண்டாள் ரங்கநாதருடன் தனக்கு திருமணம் நடைபெற்றால் 100 குடம் அக்கார அடிசலும் 100 குடம் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகரிடம் வேண்டினான். ஆண்டாள் விரும்பியபடியே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார் அடிசலும் வெண்ணெய் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. அதுக்கப்புறமா பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த ராமானுஜர் ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே 100 குடம் அக்கார் அடிசலையும் 100 குடம் வெண்ணையையும் கள்ளழகருக்கு சமர்ப்பிச்சார். அதனாலதான் கூடாரவள்ளி தினம் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில தான் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 27ஆம் நாளன்னைக்கு கூடாரவள்ளி தினத்தின் போது இன்றைக்கும் கள்ளழகர் கோவில் மட்டுமல்லாது பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் அக்கார் அடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்யப்படுது. இந்த நாள்ல திருமணமாகாத பெண்கள் ஆண்டவனை தரிசனம் செய்ய விரைவில் திருமணம் நடக்கும். அதே போல மணமாகிய பெண் தரிசிக்க தம்பதியரிடையே ஒற்றுமை ஏற்படும். தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும். இன்று முடிந்தவரை ஆண்டாள் பாடிய கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற பாடலை பாடுறது மிக சிறந்த பலனை தரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.